அரசியலில் எதுவும் நடக்கும். அப்படி எதுவும் நடந்தால் இப்படி ஒரு கூட்டணியும் அமையலாம் என்ற கருத்து தான் தமிழக அரசியலில் நிலவுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேகா எந்த மாதிரி கூட்டணி அமைக்க போகுது என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் ஒரு புதிய தகவல் வெளியிருக்கு. அதாவது தேமுதிக, பாமக, நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகளுடன் தாவேகா கூட்டணி அமைக்க இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதிமுக கூட்டணியிலிருந்து சற்று விலகியே நிற்கும் தேமுதிகவும் சரி, பாமகவும் சரி, தாவேகா தலைமையை ஏற்குமா அல்லது மாற்று அணியை உருவாக்குமா என்பது போகதான் தெரியும். நாம் தமிழர் கட்சியும் நேற்று முன்தினம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது என்ன சொன்னார்னா, தம்பி விஜய் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளை தாக்கியது கண்டனத்துக்குரியது. தமிழக அரசியலில் ஏழைகளுக்காக பாடுவது தவறா, மக்களுக்காக பாடுபவர்களை கைது செய்வதா என்று தாவேக்கு ஆதரவாக கருத்துரைச்சிருந்தார். அதே நிலையில் தான் சட்டமன்ற தேர்தலில் இப்படி ஒரு கூட்டணி அமையலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. ஒருவேளை தாவேகா, தேமுதிக, பாமக, நாம் தமிழர் கட்சி ஆகிய கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் எவ்வளவு சதவீத வாக்குகளை கவரும், எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம் அரசியல் பேசுவோம்.